ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே எப்படி நெய் காசலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு டப்பா நிறைய எடுத்து வச்சுருக்கேன் எடு. இது வந்து 1 மாதம் ஆச்சா 2 மாதம் ஆச்சா சரியாக நான் கணக்கு வச்சுக்கல. ஃபுல்லாக இது சேர்ந்தது. இது சேர்ந்த பிறகு எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சிட்டேன். நம்ம வந்து சாதாரணமாக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கலாம். பட் ஆனால் ஃப்ரீசரில் வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இது ஃபுல்லாக இது கொஞ்சம் எங்கள் தெருவில் வாங்குகிற பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் எனக்கு சேர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இது சேர்ந்தது. நீங்கள் இந்த மாதிரி காசி பாருங்கள். எவ்வளோ வாசனையாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கடையில் நான் வீடியோக்காக நான் சொல்லலை. நீங்கள் கடையில் வாங்கின நெய்யும் வச்சுக்கோங்க. ஒரு 100 நெய் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் வாங்குகிற பசும்பால் வாங்கி அதில் வர ஏடை நீங்கள் மேலே பால் காசி வச்சுறீங்கன்னா மேலே வந்து ஏடு நின்றுட்டுருக்கும். அந்த ஏடை மாத்திரம் எடுத்து வச்சிங்கன்னா இதே மாதிரி சேர்ந்துட்டே வரும். சேர்ந்த உடனே நீங்கள் எடுத்த உடனே ஏடு எடுத்த உடனே டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஏடு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை காசி பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது கீழே இருக்கிறது வந்து தண்ணி, இது வரைக்கும் மேலே இருக்கிறது வந்து ஏடு. இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சதுனால தண்ணி தனியாக வந்துடுச்சு. இதே நம்ம ஃப்ரீசரில் வைக்காத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம இதில் பாதி ஏடு இதில் கொட்டிட்டோம்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஊற்றிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கொதிக்கிறது வந்து சீக்கிரமாக டைம் முடியும். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஏடு இருக்கிறத பொறுத்து 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். சிலர் வெண்ணெய் வாங்கி அதுக்கப்புறமா அதை நெய் தயாரிப்பாங்க. நம்ம வீட்லேயே இது வந்து ஏடு எடுத்து இது கூட நம்ம வெண்ணெய் தயாரிக்கலாம். வீட்லேயே நம்ம வெண்ணெய் தயாரிக்கலாம். அது 2 ப்ராசஸ் ஆகும். இது கொஞ்சம் ஒரே ப்ராசஸில் இது முடிஞ்சிடும். அது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஓட விட்டு எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் வரும். இது வந்து ஈஸியான மெத்தட். இதை வந்துச்சு பாருங்கள், தண்ணி மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டிங்க. அந்த பாருங்கள் மேலே வந்துச்சு தண்ணி. இப்போ இந்த தண்ணி பாதி எடுத்து போட்டோன்னே தண்ணி வந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியோடு நம்ம கொட்டினோம்னா அது சுண்டுறதுக்கு நேரம் ஆகும். அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் கொஞ்சம் நேரம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி சுண்டுற நேரம் நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். தண்ணி வடிகட்டிட்டு இப்போ மொத்தத்தில் கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். தனியாக பிரிஞ்சு இதை வருது பாருங்கள். சூப்பராக இப்போ வந்து கொஞ்சம் நெய் வெளில வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து தப்பக்குன்னு அடிக்கும், மேலெலாம் அடிச்சிடும் நம்ம மேலெலாம். அது ஒரு மாதிரி சூடாக பட்டதுன்னா நம்மளுக்கு வலிக்கும். அதனால் இப்போது இந்த நேரத்தில் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணி கொஞ்சம் மீடியம்னா வைக்கலாம். பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கணும். கொஞ்சம் கையில் படாதபடி பார்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கலர் மாறி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லோவிலே வச்சுக்கலாம். இப்போ நான் மீடியம் வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கையில் வெளியில் தெரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்லோவிலே வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். நான் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து இதை கலரிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் போய் உட்காந்துச்சுன்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி லேயர் மாதிரி காந்த வாசனையும் வரும், நெய்யோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அடி பிடிக்குதா இந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க. நம்ம தொடர்ச்சியாக கலரின்றதும் கையும் வலிக்கும், அதையும் பார்த்துங்க. கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் மீடியம், அந்த மாதிரி நம்ம பார்த்து அதை கொதிக்கும் போதே அதோட தன்மை நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்து பண்ண வேண்டியது தான். சிரமம்னு நினைக்காதீங்க. சிரமம்னு நினச்சா சிரமம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நெய்யோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாளாலும் இதோட ருசி மாறாது. நம்ம கடையில் வாங்குகிற நெய்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது நாள் ஆக ஆக அதோட டேஸ்ட்டு, அதோட வாசனை எல்லாம் மாறிடுது. இது அந்த மாதிரி மாறவே மாறாது. நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நெய் காசும் போது வந்து வாசனை ஒரு மாதிரி வருங்க. அது நீங்கள் என்ன இப்படி வருது, எங்கள் வீட்டில் இருக்கவங்க தலை தெறிக்க ஓடிவாங்க. ஆனால் நெய் காசி முடிச்சிட்ட பிறகு மாத்திரம் சாப்பாட்டில் போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அது காசும் போது ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை வரும். என்னடா இப்படி வருதுன்னு நினச்சிக்காதீங்க, அதோட தன்மை அப்படி தான். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஓரதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து விட்டுடுங்க. நான் அப்படியே பிடிச்சிக்கோ. போய் தேங்கி உட்காந்துதுன்னா அப்படியே அடி பிடிச்சிடும். அது மட்டும் கொஞ்சம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு முறை இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா அதே நெய் பிரிஞ்சு நல்லா வருது. கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் பாதிக்கு மேலே நெய் வந்துச்சு. இன்னும் பாதி தான் ஆக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்தில் எனக்கு நெய் வந்துடும். இந்த பாருங்கள்
சூப்பராக பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் நெய். இப்போ தான் வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த வித்தியாசமான வாசனை போய் இப்போ தான் நெய் வாசனை வரும். கிட்டத்தட்ட வந்து 3/4 வாசி ரெடி ஆகும்போது நம்மளுக்கு அந்த நெய் வாசனையே வரும். ஃபுல்லாகிடுச்சுன்னா வீடே மணக்கும் பயங்கரமாக. பாருங்கள் எப்படி திரண்டு வருது பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். 80% ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. கலர் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இந்த லேசாக அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வெள்ளை கலர் வந்து இன்னும் மாறணும். மாறிடுச்சுன்னா அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோடனே கொஞ்சம் சூடு ஆறட்டோன்னுட்டு நீங்கள் வந்து ஸ்டீல் வடிகட்டிருந்தோம் அதில் வடிகட்டிடுங்க. இல்லை ஆறட்டோன்னா நம்ம காஃபி வடிகட்டுறதுலேயே வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுன்னா ஹோம்மேடு நெய் ரெடி. சூப்பரான நெய் ரெடி பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம்தான். லைட்டாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனா சகப்பாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் மெனக்கடணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து தரமான நெய் கிடைக்கணுன்னா கொஞ்சம். எனக்கு இது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம்னா 40 நிமிஷம் மொத்தம் வச்சுங்க. அதாவது நெய்யோட அந்த ஏடோட எவ்வளோ அளவு இருக்கோ அதை பொறுத்து நெய் வர்றது நேரம். அதிகமாக போட்டால் அதிகமாக ஆகும், நிறைய நெய் வரும். மேலே பொங்கி வருது. இவ்வளோ நேரம் பொங்க வேலை நெய் தனியாக தெரிஞ்சுது. இப்போ எப்படி பொங்கி வருது பாருங்க. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான பதம். இதுதான். இது மாதிரி மேலே வருது, பொங்கி வருதுன்னா நெய் முடிஞ்சிச்சு, நிறுத்திடலான்னு அர்த்தம். இது நிறுத்திட்டோம்னா அதுக்கு அழகாக காம் டவுன் ஆகி தனியாக பிரிஞ்சு நெய் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை இந்த மாதிரி இப்படி கொண்டு போய் நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் லேசாக சாய்ச்சி வச்சோம்னா அதை நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இது நெய் இது அடங்கட்டும். இது நுர அடங்கி வரணும். பால் பொங்குற மாதிரி பொங்கி வருது பாருங்கள். அதுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரை தான் போடலாம். எனக்கு முருங்கைக்கீரை இன்றைக்கி கிடைக்கல. முருங்கைக்கீரை போடுவாங்க, ஆனால் ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல அது. ஆனால் எங்கள் அம்மா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் போடுறோம். உங்களுக்கு ஏன் போடுறோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கலர் ரொம்ப மாறிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதை பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படியே வச்சுருந்தா அந்த பொங்கி வர்றது அடங்கி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வடிகட்டலாம். பொங்கி எப்படி பால் மாதிரி வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், அடங்கி இருக்குது. இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இப்படி இருக்கிறதுலாம் தெரியல ஒன்றா தள்ளிட்டு இது பாருங்கள் நெய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் லேசாக ஆறி இருக்குது. ஃபுல்லாக ஆறின பிறகும் நம்ம வடிகட்டலாம். இல்லை இப்போ சூடாக வடிகட்டுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டணும். இப்போ அதை வடிகட்டலாம். இங்கே பாருங்கள், நெய் எடுக்கிறேன். நெய் மட்டும் அழகாக வந்துச்சு பாருங்கள். இதை அப்படியே வந்து நான் ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோ லேசாக அது வருது. அந்த தெப்பி அதிலே அப்படியே நின்றுடும். இது ஸ்டீல் வடிகட்டின்றதுனால நீங்கள் இதே பிளாஸ்டிக் வடிகட்டில் வடிகட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு அது புஷ்வானமாயிடும், பொசுங்கி போயிடும். இது ஸ்டீல்ன்றதான் நம்ம தைரியமாக சூடாக இருந்தாலும் ஊற்றலாம், ஆறி போயும் பண்ணலாம், தப்பில்லை. நெய் எப்படி இருக்குது பாருங்கள். கலர் வாசனையும் சூப்பராக இருக்குது, நெய்யும் சூப்பராக இருக்குது. இது நல்லா நம்மளுக்கு எவ்வளோ மேலே நிற்கிதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சோம்னா அதுக்கப்புறம் அது மொத்தம் வந்து நிற்கும், திரண்டு வந்து நிற்கும். இது எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு தெரில. நான் மொத்தமாக வடிகட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டேன். இந்த மொத்த நெய்யும் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நிற்கிது. இப்போ இதை வடிகட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை இப்படி ஒரு ஓரமாக அப்படி ஓரமாக செட்டில் பண்ணிட்டோம்னா இந்த கேப்பில் வந்து நெய் வந்து நிற்கும் கடைசியாக. இப்போ நான் மொத்தம் எடுத்துட்டேன். எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வருது பாருங்கள், இது ஃபுல்லாக வரணும். இது மொத்தம் இங்கே இருக்கக்கூடாது, மொத்தம் இங்கே போயிடணும். அதுதான் பாருங்கள், சூப்பரான நெய் வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. மொத்த நெய் வடிகட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 300-350 ml வந்திருக்கு. நான் காமிச்ச அந்த ஏடு அளவுக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நெய் காசி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.